அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து போலி செய்திகள் பகிரப்படுவதாக குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு. பெக்கோ சமனின் மனைவியின் வங்கிக் கணக்குகள் முடக்கம், சிஐடி அறிவிப்பு. யாழில் பரபரப்பு, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 8 பேர் கைது. யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் வீதி விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு. அபாயம் மிகுந்த வலயத்தில் யாழ்ப்பாணம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பூசா சிறைச்சாலையில் 29 கையடக்க தொலைபேசிகள் மீட்பு. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு, 4 உயிரிழப்பு. காலிஃப்ளவர் பக்கோடாவால் பறிபோன உயிர். 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் போலியான தகவல்கள் பகிரப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக பகிரப்படும் தகவல்களில் உண்மை இல்லை என போலீசார் தெரிவித்தனர். உயர்நிலை பதவிகளுக்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையான பொது பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் ரவி செனவரத்ன தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக கூறினார் என வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு வெளியிடப்பட்ட செய்திகளை முழுவதுமாக நிராகரிப்பதாகவும் இவற்றில் எவ்வித உண்மையும் கிடையாது எனவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு போலியான செய்திகளை பகிர்வோர் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த அறிவிப்பினை அவர் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தலின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் விஜித கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். தேர்தல்களை நடத்துவதற்கான வழிமுறை குறித்து முடிவு செய்ய விவாதங்கள் நடத்தப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தேர்தல்கள் நடத்தப்படுமா அல்லது கலப்பு முறையின் கீழ் நடத்தப்படுமா என்பதை முடிவு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி சாதிகா லக்ஷானி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான 13 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று குறித்த விடயத்தினை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் 5 வங்கிக் கணக்குகளும் அடங்கும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பின்னர் சந்தேக நபரான பெக்கோ சமனின் மனைவியை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறித்து அடாவடியில் ஈடுபட்டதாக 8 பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அப்பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர். இந்நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அப்பகுதியில் உள்ள
தமது காணி ஒன்றில் கழிவுகளை கொண்டு வந்த போது அவர்களின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கும் பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கும் முயற்சியை தடுக்க போராடியவர்களை போலீசார் பொய்க்குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கண்டி ஏனையன் பிரதான வீதியின் உளங்குளம பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மருதன் கடவள போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் பகுதியிலிருந்து மருதன் கடவள பகுதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டினை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயங்களுக்குள்ளான இளைஞன் மருதன் கடவள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததன் பின்னர் உயிரிழந்துள்ளார். 24 வயதுடைய மருதன் கடவள பகுதியை வசிப்பிடமாக கொண்ட இளைஞன் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இளைஞனின் சடலம் தற்சமயம் மருதன் கடவள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதன் கடவள போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் டெங்கு நுளம்பு அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சமன் பத்திரன குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களே அதிக அபாயம் மிகுந்த வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சமன் பத்திரன குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண ரீதியில் பூச்சியியல் நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதன்படி மாகாணத்தில் பல இடங்களில் டெங்கு நுளம்புக்கான குடம்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான வானிலையால் நுளம்புக்கு குடம்பிகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாகவும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் டெங்கு காய்ச்சல் பரவ ஆரம்பித்தால் அதன் தாக்கம் சடதியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களே அதிக அபாயம் மிகுந்த வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வாரத்திற்கு ஒரு முறையேனும் தமது சுற்றுச்சூழலை துப்புரவாக்கி சிறந்த சுகாதார முறையை பேணுமாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரன கோரிக்கை விடுத்துள்ளார். சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு மற்றும் போலீஸ் சிறப்பு பணிக்குழு இன்று நடத்திய கூட்டு சோதனையின் போது பூசா சிறைச்சாலையின் ஏசி மற்றும் டி ஆகிய பிரிவுகளில் உயர் பாதுகாப்பு குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வார்டுகளில் 29 கையெழுக்கு தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமட்டகொட சமீந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு கையெழுக்கு தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலே சுதா மற்றும் மிதிகமர் ருவான் ஆகியோரின் அறைகளிலும் கையெழுக்கு தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஹியூஸ்டன் பகுதியில் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன் பகுதியில் 2 வெவ்வேறு இடங்களில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்த பின்னர் துப்பாக்கிதாரி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தியதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீப காலமாக அமெரிக்காவில் அடிக்கடி துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சென்னை சைதாப்பேட்டையில் காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரிதா என்ற பெண்ணே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். நன்றாக பக்கோடா சாப்பிட்டுக் கொண்டிருந்த குறித்த பெண் திடீரென வாந்தி எடுத்து வாயில் நுரை தள்ளி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகே காரணம் தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, வவுனியா, மாத்தளை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் ஏற்படுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை 10 மாவட்டங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
மேலும் 15 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மின்னல் செயற்பாட்டினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.